இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தது. ஸோ ஃபெப்ரவரி மந்தில் வந்து சேலரி கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து செக் பண்ணிட்டு இதில் ஒரு 5 ஸ்டாக் 4-5 ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எப்பயுமே உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட பாருங்கள். அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் இறங்குச்சுனாலும் இன்னொரு ஸ்டாக் ஏறி நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும். இதை நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து டே சார்ட்டில் ஃபஸ்ட்டு இது ஐடிசி. இது பார்த்திங்கன்னா ஐடிசி பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்தே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரேட்டில் நான் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விப்ரோவும் பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நல்லா ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் பை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூலையில் ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா இன்னும் மேலேயும் ஃபால் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்தே கூட மேலே திரும்பவும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் சின்ன லாபத்துலேயே வெளியே வந்துடுவேன். நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு சின்ன ஹை கிடைச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஐடிசி மாதிரி தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து திரும்பவும் இந்த இடம் வரைக்கும் கூட வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சேனல் பேட்டர்ன் தானே, திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். இதுவும் பார்த்திங்கன்னா அதே சேம் சேனலு கீழே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ பேங்க் செக்டாரில் வேணுமெங்கிறதுக்காக பேங்க் செக்டார் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு முன்னாடி இருந்த சப்போர்ட் லைனை மீட் பண்ணிட்டு வந்திருக்கு, ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி இந்த சேனல் ட்ராவல் ஆகலாம், இல்லை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். அதே மாதிரி கீழே இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வேறு சப்போர்ட் லைனுங்க ரொம்ப கீழே இருக்குது, கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். பட் பேங்க் ஸ்டாக் எதாவது வேணுங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் மூவ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரேட் கம்மியிலேருந்து ரேட் அதிகமாகும். இப்போ 1000 ருபீஸ் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணது 150 ருபீஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஐடிசி 200 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணி இது ரேட் ஹை ஆகிட்டுருக்கு. இது ஹெச்சிஎல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை கொடுத்துட்டு லோ, திரும்ப ஹை லோ. நான் திரும்பவும் அதே ஹை திரும்ப போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் மேபி இது வந்து ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஃபால் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆனால் இதில் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது டெக் மகேந்திரா. ஐடி ஸ்டாக் அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் விப்ரோ இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ டெக் மகேந்திரா இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நல்ல ஃபால் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் ஓகே. பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபால் இருக்கும். இது 1400 வருது. இன்ஃபோசிஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனலில் கீழே பிரேக் ஆகி ஸோ இந்த சப்போர்ட் நான் வச்சுருக்கேன். மேபி இதுக்கு கீழே குறைஞ்சிது அப்படின்னா, இது கீழே போச்சு அப்படின்னா இன்னுமே ஃபால் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபால் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் யூனிலிவர். இது வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அதனால் இது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். பட் இதில் வந்து 2000 சில்லரை இருக்குது. இதில் ஃபால் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லா அடி வாங்கும். அதிகமான ஸ்டாக்ஸும் வாங்க முடியாது. அதனால் இது லிஸ்ட்டில் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது ரிலையன்ஸ். இதுவும் அதே ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தான். ஸோ இதுவுமே ரேட் அதிகம், 2000 சில்லரை வருது. அதனால் இது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். பட் இதில் இப்போ இங்கேருந்து இங்கே மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை போய் ப்ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஸ்விங் கொடுத்துட்டு மேலேயோ கீழே பிரேக் பண்ணலாம். ஸோ அதனால் இது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஹெச்டிஎஃப்சி மாதிரி தான், இன்சூரன்ஸ் மாதிரியே தான். இதுவும் சேனல் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டு. ஸோ இது இங்கேருந்து கீழே வந்து இந்த சேனலோட டவுன் லைன் பிரேக் டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான்.